ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போதே இந்த சாயப்பா உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். என் வாக்கை கேட்டு முடிச்ச 48 மணி நேரத்தில் நிச்சயமாக நீ நினைச்சது நல்லபடியாக நடந்தே தீரும். இதுவரைக்கும் நடக்காததையும் இதுவரைக்கும் கிடைக்காததையும் விட்டுடு. இப்போது நம்பிக்கையோட நான் சொல்றதை கேட்டினா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ என்னவோ ரொம்ப நல்ல மனசோட இருக்கிறதால உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நல்லவங்க நினச்சிக்கிட்டு இருக்க. எல்லாரும் நல்லவங்க நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் எல்லாரும் எல்லா நேரமும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினச்சினா அது தவறாகி போயிடும் என் செல்லமே. ஏன்னா இந்த உலகமே இந்த மனிதர்களே சூழ்நிலை கைதிகள் தான். சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது யார் வாழ்க்கை எப்படி இருக்கு, யார் என்ன செய்வாங்கன்றத உன்னால முடிவெடுக்க முடியாதல்லவா. நீ எப்போதும் யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக மட்டும் இரு. இந்த உலகத்துல நல்ல நேரம் கெட்ட நேரம்னு எதுவும் இல்லை. நல்லது செய்யக்கூடிய நேரமெல்லாம் நல்ல நேரம், யாருக்கும் தீங்கிழைக்காத நேரமெல்லாம் நல்ல நேரம்தான். கஷ்டங்களும் கவலைகளும் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு புலம்ப வேண்டாம். இந்த உலகத்துல கவலையே படாத சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள்னு யாரும் இல்லை. எல்லாருக்குமே கவலையும் கஷ்டமும் பிரச்சனைகளும் சந்தோஷமும் துக்கமும் வெறுப்பும் எல்லாமே மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால உன் வாழ்க்கையில எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோ. ஒரு பக்கம் அன்பும் ஒரு பக்கம் வெறுப்பும், சில காலம் எதிர்பார்ப்பும் சில காலம் ஏமாற்றமுமே உன் வாழ்க்கையை நிறைச்சிடாது. என்ன நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் பழகிட்டினா உன் வாழ்க்கை உனக்கு சுகமானதாக இருக்கும் என் செல்லமே. உன் பிரச்சனைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உனக்காக உதவி செய்யறதுக்கும் நல்லது செய்யறதுக்கும் இங்க யாரும் உனக்காக வந்து நிற்க மாட்டாங்க. ஆனா நீ சிரிச்சினா சந்தோஷமா இருந்தீனா அதன் காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் ஆர்வத்தோடு செயல்படுவார்கள். அதனால நீ சந்தோஷமா இருந்தாலும் சரி, கவலையில இருந்தாலும் சரி, யாரிடமும் எதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள போவது நீதான். உனக்காக யாரும் வந்து எதுவும் செய்ய போறதில்லைன்னு தெரியும் போது அப்புறம் நீயே நல்லதை மட்டும் எல்லார்கிட்டையும் சொல்லணும். நீ சிரிச்சினா இந்த உலகம் உன் கூட சேர்ந்து சிரிக்கும், சந்தோஷப்படும். ஆனா நீ அழுதினா அவங்கவுங்க வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருக்கு, உன் கதையை யாரு கேட்கறது, எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு எங்க நீ உதவி கேட்டுருவியோன்ற எண்ணத்தோட மனப்பான்மையோட உன்னை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கைனா இதுவரை கிடைக்காத இதுவரை வாழாத ஏதோ ஒன்று நீ நினைக்க வேண்டாம். இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை தான் உனக்கான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எந்த குறையும் சொல்லாம எதையும் குறைவாக நினைக்காம சந்தோஷமா மனநிலையோடு ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. வாழ்க்கையில எது மாறினாலும் எதை நினைச்சும் பயப்பட வேணாம். நீ எதை இழந்தாலும் அதை விட சிறந்ததை இந்த சாயப்பா உனக்கு அமைச்சு கொடுப்பேன்னு நம்பு. நீ சந்திச்ச துன்பங்களை எல்லாம் தாண்டி உனக்கான இன்பமயமான வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். உன் குடும்பத்துல அமைதியும் வாழ்க்கையில செல்வமும் உயர்வும் வந்து சேரும்படி நான் செய்றேன். என்னை நம்பி வணங்கி வாழும் உன்னை இனி யாராலும் தாழ்த்தவோ தோற்கடிக்கவோ முடியாது. உன் வாழ்க்கையில இருந்த தடைகள் அனைத்தும் விலகி குடும்பத்துல அமைதி நிலைக்கும்படியும் என் அருளால் உனக்கு ராஜயோகம் உண்டாகும்படியும் இந்த சாயப்பா செய்வேன் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து சாதனை செய்வதற்கான நல்ல நாள் வரப்போகுது. உன் வழியை மறைத்த தடைகளையும் பாறைகளையும் உருண்டு விலகச் செய்து உன் குடும்பத்துக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நான் தருவேன். கவலைகளே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இந்த சாயப்பா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பா நிறைவேறும் என் செல்லமே. ஒரு மனிதன் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் நான் உனக்குன்னு என்ன விதிச்சிருக்கனோ அதை மட்டும்தான் உனக்கு கிடைக்க செய்வேன். நான் கொடுக்க நினைக்கிறத யாராலும் இங்கு தடுக்கவும் முடியாது, நான் தடுக்க நினைக்கிறத யாராலும் உனக்கு கொடுக்கவும் முடியாது. அதனால ஏன் மேல பாரத்தை போட்டுட்டு போய்கிட்டே இரு. எந்த சூழ்நிலையும் எதுக்காகவும் நீ மனம் தளர்ந்து சோர்ந்து போக வேண்டாம். என்னை நம்பினா இந்த சாயப்பா நிச்சயம் உன்னை உயர்த்தி பிடிப்பேன். இப்போ உன் வாழ்க்கையில நீ அனுபவிக்கும் வலியையும் கஷ்டத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போறேன்.
உன் சோதனைகள் கவலைகள் அனைத்தையும் காணாமல் போகச் செய்து உன் வாழ்க்கைக்கான போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நீ மிகவும் சந்தோஷமா நிம்மதியா வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். ஏன் ஆசீர்வாதம் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில பல அதிசயங்களை நான் நிகழ்த்தி காட்ட போறேன். கூடிய சீக்கிரம் நீ வெற்றிகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுவாய் என் செல்லமே. நீ எல்லாருக்கிட்டையும் உண்மையா நியாயமா இருக்கிறதால உன்னை சுத்தி உனக்கான நல்ல மனிதர்கள் இல்லாமல் போகலாம். ஏன்னா நல்லவங்களையும் சரியானவர்களையும் இந்த உலகம் விரும்புவதில்லை. இந்த உலகத்துக்கு நல்லவங்களை பிடிக்கிறதில்ல. ஆனா நல்ல பிள்ளையாகிய உன்னை இந்த சாயப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன தேவையோ நீ எதை கேட்குறியோ அதை நிச்சயமா நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. இன்னையிலிருந்து கூடிய சீக்கிரம் நீயே சற்றும் எதிர்பாராத வகையில் 48 மணி நேரத்தில் நீயே எதிர்பாராத விஷயத்தின் மூலமாக நீ எதிர்பார்த்த விஷயத்தை முடிச்சு கொடுக்குறேன். உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் சேர்த்து வெற்றி உண்டாகும். உனக்கான அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில வந்து சேரும் என் செல்லமே. இனி அடுத்தடுத்து உனக்கான நல்ல மாற்றங்களை இந்த சாயப்பா உருவாக்கி தர்றேன். உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும்படியும் உன் ஆசைகள் நிறைவேறும்படியும் நான் செய்ய போறேன். உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. நீ நம்பிக்கையோடு இருந்தினா இந்த உலகமே உன் வசமாக வந்து சேரும். வருத்தத்தில் இருக்கும் உனக்கு உன் கவலையை போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி தரப்போறேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாம மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற அத்தனை வருத்தங்களையும் என்கிட்ட சொன்னீனா என் அருளால் அதை சரி செஞ்சு குணமாக்கி உனக்கான நல்பாதையை நான் உருவாக்கி தருவேன். நீ நடந்து போற பாதையில கற்கள் இருந்தாலும் உன் வாழ்க்கை பயணம் கஷ்டமானதாக இருந்தாலும் அதை மலர்களாக மாற்றி உனக்கு சுகமான சந்தோஷ வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். காலம் கடந்து போகுதே சாயப்பா, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கன்னு நித்தமும் நீ என்னிடம் கேட்கிறாய் அல்லவா? கவலைப்படாத. காலம் கடந்தாலும் தரமான ஒன்றை சிறப்பாக நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ மனம் மகிழ்ந்து நன்றி சொல்லும் அளவுக்கு உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடும். எதுக்காகவும் நீ பயப்பட வேணாம். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இந்த சாய்தேவா நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோட எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போறேன். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் கர்ம பலன்களை எல்லாம் சரி செஞ்சு உன் கர்ம வினைகளை முறியடிச்சு என் மேல நம்பிக்கை வச்சிருக்க உனக்காகவே எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி தர்றேன். உனக்கு துணையா இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் மங்களகரமான நல்ல காரியங்கள் உன் வீட்டில் நடக்கும். நீ பொறுமையாக இருந்தாலே இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கைக்கான நன்மைகளை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன். உனக்கான நல்ல நேரம் வெகு தொலைவில் இல்லை. அது கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரும். உன் குடும்பமும் நீயும் உன் பிள்ளைகளும் நல்ல ஆரோக்கியமா நிம்மதியா செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா வழிகாட்டுறேன் என் செல்லவே. பிரச்சனைகளை நினைச்சு தளர்ந்து சோர்ந்து போகாம உன் எண்ணங்களை எல்லாம் என் பக்கம் திருப்பு. மனக்கவலைகளே இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இந்த சாயப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். நீ முன்னால போனீனா நீ போகும் பாதையில பின்னாலேயே வந்து நான் உனக்கு ஒளி ஏற்றுவேன். என்னை நம்பி இருக்கும் எல்லாரையும் காப்பாற்றும் இந்த சாயப்பா என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாத்தாம விட்டுற மாட்டேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனையையும் தாண்டி என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் நல்லதை செஞ்சு தர்றேன். இவ்வளவு நாளாக உன் மனசுலையும் வாழ்க்கையிலையும் இருந்த குழப்பம் தீரப்போகுது. நீ நினைச்சதையெல்லாம் உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில நான் அழகாக நடத்தி முடிச்சிடுறேன்.